ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி அண்ட் நம்ம பிரதர். வணக்கம் காய்ஸ், வணக்கம். இப்போ தான் வேலையிலேருந்து வந்திருக்கார். அதான் இந்த ட்ரெஸ் ஃபுல் ஸ்ட்ரெஸ் டுடே, ஃபுல் ஸ்ட்ரெஸ். ஒரே வேலை. அது இருந்தாலும் உங்களுக்காக வந்திருக்கோம். நம்ம ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பொங்கலுக்கு வந்திருக்கு. நானும் பார்த்தேங்க, நேற்றுக்கே அனிருத் ஸ்டோரியிலலாம் போஸ்ட் பண்ணியிருந்தார் சம்திங் இஸ் கம்மிங்னு சொல்லி. ஸோ வந்துருச்சு. 4 minutes 4 நிமிஷம் வேறு மேக்கிங்கோ இல்லை அவங்க ஸ்டைலில் ஏதோ பண்ணியிருக்காங்க போல. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல். அண்ட் நம்ம பொங்கல் கிஃப்ட் இந்த ஜெயிலர் 2 இப்போ நாம பார்த்துடலாம். ரெடியா? செம்ம கிஃப்ட். செம்ம கிஃப்ட். அதான் செம்ம கிஃப்ட். ஓ ஷிட். விளம்பரம். வங்கக்கடலில் நிலை வந்த பெங்கல் புயல் கரை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் என்னது மறுபடியும் சைக்ளோனா? எல்சா, நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிள் அன்னைக்கு சென்னையில் தான் ஜி, அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களுக்கு கோவா கூட்டின்னு வந்துருக்கிறேன் ஜி. அங்கே மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாமல்? நம்ம இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதே. ஓஹோ, அப்போ பெரிய தார் அப்படியே ஜி, உனக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி. நம்ம ஏன் இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்கூடாது? உங்களுக்கு என்ன ஜி வர ஏதாவது ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறீங்க? நமக்கு அப்படியா? கடைசியாக என் படம் வந்ததுக்கப்புறம் 5 புயல் வந்துச்சு. ட்ரம்ப் திருப்பி வந்துட்டார். அவங்க டிசைட் பாருங்க. ஒரு 5 minutes அப்படியே சைலண்டாக மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. காலக்கட்டளை என்னெல்லாம் தெரியும். வா வா. செம்ம பிஜிஎம் குக்கிங். வரப்போற நினைக்கிறேன். வருவரா? அதே மாதிரி தான் வருது. சத்தத்தை கோட்டு பிஜிஎம் வரப்போகுது. ஓ பூ. Pictures. வா எடிட்டிங் மாஸ். கோவா வந்துவாங்க. பாருங்க, இது பாயில இருந்து கீழே வந்தது கூட தெரியாம போயிடுறாரு. பார்க்கு வரும்னு சொன்னேன்ல. நம்பே இல்லை. வாவ் என்ன நடக்க போகுது? टाइगर का हुक्म. ஃப்ரேம் பாருங்க गाइस. ஆட்டம் போட வைப்பவன் இவன். தலைவா கிங், ஒன்லி கிங். வாவ் பயங்கரமா இருக்கு நெல்சா. இதுவே பண்ணிடலாமே. வாவ் ஜெயிலர் டைட்டில் கார்டு. ஆனா செம்ம எடிட்டிங் गाइस. வாவ். அநேகமா பாத்தியா அடுத்த ப்ராஜெக்ட் ஜெயிலர் 2 நெல்சனுக்கு. நான் நினைக்கிறேன் அடுத்த ஜெயிலர் 3 இது. அனிருத். கமிங் சூன். टाइगर का हुक्म. அவ்வளோதான். எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. பொங்கலுக்கு வரும்.
நான் அப்படியே முடிஞ்சா? சொன்னேன் முடிஞ்சா? முடிஞ்சு அவ்வளோ நான் 4 நிமிஷம் இவ்வளவு சீக்கிரமா முடிச்சு guys. எப்படி இருந்துச்சு guys. சூப்பர் ஓகே. கூலிக்கு அப்புறம் பெரிய படம் வரான்னு நினைச்சேன், பட் ஜெயிலர் 2 கூலிக்கு விட ஜெயிலர் 2க்கு எனக்கு இப்ப ஹை ஏறிச்சு. ஏன்னா ஜெயிலருக்கு ஒரு 1000 crore மூவி பொட்டன்ஷியல் இருக்கு. ஸ்பெஷலா அந்த ஜெயிலர் வில்லர் சொல்லுவார், எனக்கு பெரிய நெட்வொர்க் தொடாதீங்க பெரிய நெட்வொர்க் ஜெயிலர் பெரிய நெட்வொர்க் இது அப்பவே சொன்னேன், நம்பல. நான் அப்பவே சொன்னேன் வரும்னு. நான் நம்பல. ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஜெயிலர் 2 செய்யறதுக்கே ஒரு தைரியம் தேவை guys. பட் அவன் ஒரு 2 வருஷமா படம் இல்ல ஸ்கிரிப்ட்லயே இருந்திருக்காரு. நம்ம நினைச்சேன் பாப்போம் எப்படி வருது இது. நல்லா பண்ணலாம். மோகன்லாலோட சிவராஜ்குமாரோட ரைட் பழைய கதையில ஏதாச்சும் பண்ணி. ஜெயிலர் யூஏயா இல்ல யூவா தெரியா யூ ரஜினிக்கு ஆல்வேஸ் யூ ஏதாச்சும் ஓகே பாப்போம் எப்படி வருது. பட் கமெண்ட்ஸ்ல போடுங்க guys, உங்களுக்கு எப்படி இருக்கு பொங்கல் கிஃப்ட். செம்மையா இருக்கு. ஜெயிலர் 2 தலைவரை பார்க்கும்போது அதே எனர்ஜி அப்படியே இருக்கு. செம்மையா இருக்கு. உங்க கமெண்ட்ஸ் போட்டுருங்க guys. தலைவர் ஃபேனா இருந்தா கண்டிப்பா லைக் தட்டுறீங்க. நம்ம ஜெர்மன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகேயா, சந்திப்போம். பை பை, டேக் கேர்.